விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நெடுஞ்சாலை இனம் ரெட்டியாப்பட்டி கிராம பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டமான ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டத்தை பின்பற்றி வரும் விஸ்டம் வெல்த் இன்டர்நேஷனல் பள்ளியின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இப்பள்ளியின் அகாடமிக் டைரக்டர் திருமதி சிவகாமி சிவா அவர்கள் இப்பள்ளியின் செயல்பாடு குறித்து விளக்குகிறார். ஹாய், ஹவ் ஆர் யூ ஆல்? ஹோப்ஃபுல்லி ஆல் ஆர் டூயிங் குட். இப்படி கேட்ட உடனே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம குழந்தைங்கள்ட்டையும் ஹாய், ஹவ் ஆர் யூ டூயிங் குட் அப்படின்னு கேட்டால், டெய்லி கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பட் ஆர் வி டூயிங் இட்? குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறோமா அப்படின்னு பார்த்தா எவ்ரிடே இது ஒரு கேள்விக்குறி தான். இது மேபி கொஞ்சம் இந்த கொஷின் கேட்குறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் ஐ ஆஸ் அன் அகாடமிக் டைரக்டர் மைசெல்ஃப் சிவகாமி, WWIS, தட் இஸ் விஸ்டம் வெல்த் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், விருதுநகர். இப்போ நான் ஒரு கேள்வியோட தான் ஆரம்பித்தேன். இதை நான் ஏன் கேட்குறேன்னா, நிறைய தடவை குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்க, ஹவ் வாஸ் யுவர் டே அப்படின்னு நம்ம பேரண்ட் கேட்குறோம். பட் மோஸ்ட்லி நிறைய என்ன கேட்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க்கு, இன்னைக்கு டீச்சர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி கேள்விகளில் தான் ஆரம்பிச்சிடும். ஸோ 2016 நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வி ஹாவ் டு ஸ்டார்ட் அ ஸ்கூல். அண்ட் அந்த ஸ்கூல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஹாப்பி ஸ்கூலாக இருக்கணும். லைக் குழந்தைங்க வந்தாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டே. நிறைய பேருக்கு ஒரு விஷன் இருக்கும், மிஷன் இருக்கும், ஆப்ஜெக்டிவ் இருக்கும். நான் இன்வென்டரை கிரியேட் பண்ண போகிறோம், அது மாதிரி எல்லாத்துக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். பட் எங்களோட கனவு வந்து ஒன்றே ஒன்று என்ன இருந்ததுன்னா, குழந்தை சந்தோஷமாக ஸ்கூலுக்கு வரணும், அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ ஹாப்பியாகவும் இருக்கணும், ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும்னா கரிக்குலமும் அது மாதிரி தானே இருக்கணும். அப்போ அப்படி பேசிட்டே இருக்கும்போது நாங்கள் ஃபின்லாண்ட் எஜுகேஷனை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனோம். ஓகே ஃபைன் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட் வந்து ஃபின்லாண்ட் எஜுகேஷனோட ரிசர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். பண்ணதுக்கப்புறம் வி காட் அன் எக்ஸ்பர்ட் who gave a beautiful curriculum for our school, that is Wisdom Wealth International School. அந்த கரிக்குலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாங்கள் 3 கேட்டகரைஸ்டாக பிரிச்சிட்டோம். தட் இஸ் ஐ பிளே, ஐ டிஸ்கவர், ஐ லீட். இது ரொம்ப நியூவாக இருக்கும் உங்களை எல்லாத்துக்கும் கேட்கறதுக்கு. எல்லாருமே பிரைமரி செகண்டரி தானே கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன ஐ பிளே, ஐ டிஸ்கவர், ஐ லீட்? இதுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு. இந்த 2 to 7 வயசு வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைங்க நிறைய விளையாடணும். அவங்க பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, டச், ஃபீல், சென்ஸ் பண்ணி தான் இருக்கணும். Hi guys, I'm Vishwa Mohan. Today I'm here to introduce about a school where it's not about education but about transformation. Welcome to Wisdom Wealth International School. Here students find their dream and facilitators facilitate them to achieve it. We don't memorize from textbooks, but by project based learning we create, we explore, and so that we can be so clear in that subject. And Wisdom Wealth concentrates on 4 C's: creativity, communication, critical thinking, and collaboration. We don't just win in exams and stuffs, we also win in life because we all have these skills. In conclusion, I would tell that Wisdom Wealth is not just schools to win in exams, but in life. ஆனால் இப்போ எனக்கு என்ன ஒரு பெருமையாக இருக்குன்னா, ரீசெண்டாக இப்போ வர பேரண்ட்ஸ், இதே இது 2016 இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது புக்கு வேண்டாம், எக்ஸாம் இல்லை, ஹோம்ஒர்க்லாம் கிடையாதுன்னு சொல்லும் போது, என்ன மேடம் எக்ஸாமும் இல்லை புக்ஸும் இல்லைன்னா அப்புறம் என்ன ஸ்கூலாக இருக்கும் அப்படின்ற எங்களுக்கு நிறைய கேள்வி வந்தது. ஒரு அட்மிஷனை கன்வெர்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் நாட் அன் ஈஸி ஜாப் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். பட்
parents started understanding. ஒரு 36 பேர்ல we started the school. Only 36 students தான் உள்ள இருந்தாங்க. But as days started passing, ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பார்க்க என்ன ஆச்சு அப்படின்னா, வேர்ட் ஆஃப் மவுத்லயே அரௌண்ட் நெக்ஸ்ட் இயரே அரௌண்ட் 250 ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு இங்கே வந்தாங்க. சிம்பிள் திங் இஸ் we allowed our children to explore, to imagine, to play with a structured way. We first allowed them to be more curious. அப்போ எங்களோட டாப்பிக்கே எப்படி டிசைன் ஆயிருக்கு அப்படின்னா, கிரியேட்டிவ் சேலஞ்ச், எக்ஸ்ப்ளோரேஷன், இண்டிபெண்டன்ட் டைம். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எங்களோட கரிக்குலம்ல டிசைன் ஆயிருக்கு. அதை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எங்களால் ரொம்ப பெட்டராக அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், எப்படி இந்த மாதிரியான பேட்டர்னில் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்கன்னு. சரி, இதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கிரேட் 3 to 7 எப்படி இருப்பாங்கன்னா, டிஸ்கவர் பண்ணுவாங்க இன் சென்ஸ் அந்த ஏஜ்ல குழந்தைங்களுக்கு டிஸ்கவர் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். சைக்காலஜிக்கலாக இட் இஸ் ஃபேக்ட். கிரேட் 3 to 7 children love to discover. ஸோ கம்ப்ளீட்டாகவே PBL கொண்டு போயிட்டோம். PBL ஒன்றும் இல்லை, இட் இஸ் ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். Hi everyone, my name is Kavya. I'm studying in the school WWIS. In the school we have PBL, project based learning. From this PBL we've solved things in real lives. In a year we have 5 projects in our school. So from that 5 projects I have one of my favorite project, that is sensors, mechanisms that can detect sound, moisture and anything. So in every store we have sensors like that. I designed a model that represent a sound sensor that can detect sound waves. From that sound waves I build a factory. From that factory any of the worker makes a loud noise, the sensor can detect the sound and give signal to the workers in their phone. Like that the workers can know that I'm making lot of noise, so the public is getting disturbed. I need to maintain my silence so the public doesn't get disturbed. In sensor we have 8 types of parts. One is sensor, relay, jumper wires, motherboard, breadboard, battery supplier and LED lights and buzzer. Thank you. இன்னைக்கு எல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ப்ராஜெக்ட் மூலியமாக தான் குழந்தைங்களை படிக்க வைக்கணும், ஆக்டிவிட்டி மூலியமாக தான் படிக்க வைக்கணும்னு. ஆனால் இதை நாங்கள் 10 வருஷமாவே ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ரோபோட்டிக்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. அது போக நிறைய சென்சாரை வச்சு நிறைய லைக் அந்த டஸ்ட்பின், சோலார், வாஷிங் மிஷின்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நேஷனல் லெவலில் வின்னும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் அது PBL மட்டும்தான் முடிஞ்சது. அப்போ PBL என்ன மாதிரியான ஸ்கில் இந்த குழந்தைங்க வளர்த்துக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் பிளானிங் கத்துக்கிறாங்க. எப்படி ஒரு விஷயத்தை நான் பிளான் பண்ணணும், அந்த பிளானிங் மூலியமா என்ன மாதிரியான ரிசோர்சஸ் எனக்கு தேவைப்படுது, இதுல என்ன ரிஸ்க் எனக்கு இருக்கும், எப்படி நான் என் டீம் கூட விளையாடணும், எப்படி என் டீம் கூட நான் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ண முடியும், இதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நான் எப்படி சால்வ் பண்ண முடியும், நான் பண்ண விஷயம் கரெக்டா இல்லையா அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு எக்ஸ்பர்ட் மூலியமா இந்த குழந்தைங்க தன்னோட ப்ராஜெக்ட்டை they will show to all their project to the expert, and expert வந்து அந்த ரிவ்யூ கொடுப்பாங்க. டிபெண்டிங் ஆன் த பர்டிகுலர், அது பயோவாக இருக்கலாம், பிளான்ஸை பற்றியாக இருக்கலாம், இல்லை அனிமல்ஸாக இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிற எதுவாக இருக்கலாம். அந்தந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்க. இந்த ஏரியாலாம் நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, இங்கெல்லாம் நீ பெட்டராக பண்ணுன்னு. ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தா, எங்கள் குழந்தைங்க வந்து டிமோட்டிவேட்டே ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க ஃப்ரம் டே 1 அப்படின்னா, நான் செஞ்சது சரி இல்லைன்னா இதை நான் எப்படி திருத்திக்கலாம், இதை நான் சரியாக பண்ணலை போல, அதனால தான் எனக்கு சரியான ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கல, லெட் மீ ட்ரை ஒன்ஸ் அகெயின். Hello, I am Tamiran from grade 6. I am going to talk about one of the 5 projects which I learned in the academic year. The project name is Study a River. In Study a River, first we went to a trip to Tamarabarni River. Next they told us to choose our own river. I chose Brahmaputra River. And next they told us to search about the TDS level and the pH level of the river. Next did the magazine in digital. And they helped us in the contents of the magazine are the origin and the flow of the river and where it ended, the pollution and the solution of the river. Thank you. Hi, I am Aditya from grade 7.
Now I am going to share few words regarding the curriculum of my school. WW is a global school where children love to learn, and also they learn in stress-free and they explore many things by making fun and playing. They attend unique classes like PBL, project-based learning, ILP, individual learning plan. PBL is meant by giving solutions to real-life problems, and ILP is meant by understanding a concept of the topic and by ourselves and without any help of the facilitators. Also, we focus on the extracurricular activities like Selambam, Karate, Archery, and athletics. Greetings everybody. I'm Madhidarni from grade 8. Today I feel truly proud to talk about our school, Wisdom Wealth International School. Our school is not just a place of learning, but a place where we become confident and capable individuals. It follows a child-centric approach, inspired by the Finland education system, where learning is joyful, creative, and focused on understanding rather than memorization. One of the unique features of our school is its structured programs. The iPlay program for pre-KG to grade 2 helps students develop through fun and play. The iDiscover program for grade 3 to grade 7 encourages students to develop curiosity and discover themselves. The iLead program for grade 8 to grade 12 prepares students to lead themselves with confidence and clarity. In our school, curiosity is encouraged and creativity is celebrated. I feel truly grateful to be a part of the school where education is not preparation for life, but education is life itself. Thank you. இந்த ஐஎல்பின்றதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம், ஒவ்வொரு குழந்தைக்கு எப்படி ஐஎல்பி கொடுக்கணும் அப்படின்னா, கிளாஸ் டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஆனால் ஒரு ஐஎல்பி கோஆர்டினேட்டரும் கூட இருப்பாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் எங்கள் ஸ்கூலை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். கிளாஸ் ரூமும் இருக்காது. கிளாஸ் ரூமே இல்லாத ஸ்கூல் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்கே வந்தால் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ iPlayக்கும் iDiscoverக்கும் கிளாஸ் ரூம் இருக்காது. ஏன்னா நாங்கள் இங்கே பியர் லேர்னிங் ஃபாலோ பண்ணுறோம். பியர் லேர்னிங் அப்படின்னா கிரேட் 7th ஸ்டூடெண்ட்டு கிரேட் 5க்கு சொல்லிக் கொடுப்பாரு, கிரேட் 5ல் இருக்கிற ஸ்டூடெண்ட் கிரேட் 2க்கு கூட சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த பியர் லேர்னிங் என்ன நடக்கும் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த கிட்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஐஎல்பி பண்ணும்போதும் அந்தந்த டீச்சர்ஸ் வந்து காமனாக ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது டீச்சர்ஸ் அவங்கவுங்க பாட்டுக்கு ஒவ்வொரு கார்னர்ஸில் உட்காந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஐஎல்பி அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க. அந்த நோட்டீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டீச்சர் கூட உட்காந்து அந்த பர்டிகுலர் சைல்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் டிஸ்கஸ் பண்ணி முடித்த உடனே அந்த 4 டீச்சர்ஸும் அந்த பர்டிகுலர் சைல்டுக்கு இந்த ஸ்கில்ஸில் அந்த குழந்தைக்கு இன்னும் பெட்டராக ப்ராக்டிஸ் தேவை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ரெமிடியல் சார்ட் ரெடி பண்ணிவிடுவோம். அந்த குழந்தைக்கு அந்த ரெமிடிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 15 டேஸ்க்கு அப்புறம் எப்படி அந்த குழந்தை இருக்காரு அப்படின்றது நாங்கள் ட்ராக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதனால கிரேட் 7 வரைக்கும் இப்படி பண்ணுறனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப ஸ்கில்டாக, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, அவரோட இமேஜினேஷன் ஸ்கில்ஸ்லாம் எக்கு தப்பாக இருக்கும். உண்மையிலேயே அவங்க த வே தே எக்ஸ்பிரஸ் த கான்ஃபிடென்ட் இன் ஆல் தியர் ஆக்டிவிட்டீஸ் வில் பி மைண்ட் ப்ளோவிங். ரொம்ப முக்கியமாக எனக்கு என்னென்னா, எல்லாருக்கூடையும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். யாருக்கிட்டையும் பொறாமையும் இருக்காது, நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் பெஸ்ட்டுன்னு. ஏன்னா இங்கே கிரேடிங் சிஸ்டமே கிடையாதுன்றனால எல்லா குழந்தைங்களுக்குள்ளேயும் அவங்களுக்குள்ளேயே இன்ட்ராக்ட் பண்ணிப்பாங்க. டீம் ஒர்க் பார்த்திங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். என்ன ஒரு ஒர்க் நாங்கள் அசைன் பண்ணினாலும், மேம் லெட் மீ டிஸ்கஸ் வித் மை டீம் பிஃபோர் ஐ கம் அண்ட் டெல் யூ அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஹேப்பனிங் நவடேஸ். ஸோ இந்த பியர் ப்ரெஷர், இந்த புல்லிங், அந்த மாதிரியான எந்த இஷ்யூஸும் நம்ம இந்த ஸ்கூலில் இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஹாப்பியாக, கான்ஃபிடென்ட்டாக, ஸ்கில்டாக இந்த உலகத்தை எப்படி அன்சர்டனாக இருந்தாலும் அந்த ஃப்யூச்சரை நம்மளுமே பார்க்கல. இந்த கொரோனாக்கு அப்புறம், இந்த வாருக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது டக்குன்னு சேஞ்சஸ் இன் தி எஜுகேஷன் சிஸ்டம் இப்படிலாம் நடக்கும்போது இன்னும் 10 இயர்ஸ் கழிச்சு இதே மாதிரி இருக்குமா அப்படின்னாலும் வி ரியலி டோன்ட் நோ. அதுக்கு என் குழந்தைய நான் தயார் பண்ணிட்டேனா அப்படின்ற ஒரு நிறைய விஷயம் பேரண்ட்ஸ் மைண்டில் இருக்கும். இந்த ஃப்யூச்சருக்கு என் குழந்தை ரெடி ஆயிட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த சந்தேகம் இருக்கும். பட் I welcome you all to see my school that இப்படிப்பட்ட சூழ்நிலையும் எங்களால், எங்கள் குழந்தைங்களால்
அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தைங்கள நம்மளால் உருவாக்க முடியும். ஹாப்பியாக, கான்ஃபிடென்ட்டாக, ஸ்கில்டாக, பீப்புள் ஃப்ரெண்ட்லியான ஒரு குழந்தைங்க இங்கே உருவாயிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ டு கம் அண்ட் ஹாவ் அ கிளான்ஸ் அண்ட் see all the happy face in our school. Welcome you all. தேங்க்யூ. என் சின்ன பையனுக்கு படிப்பில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. எந்த நேரமும் டிவி, மொபைல் ஃபோனு தான் இருக்கானே ஒழிய கொஞ்சம் கூட படிப்பில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. சாட்டர்டே சண்டேஸ்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா மண்டே வந்துச்சுன்னா லைக் சண்டே ஈவினிங் வந்தாலே அவன் ஒரு மாதிரி ஆயிடுவான். அப்பா எனக்கு வயிற்று வலிக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை தான் தேடுவான் லீவ் போடுறதுக்கு. இது எவ்வளவு காமன் ப்ராப்ளம். ஆனால் நம்ம குழந்தைங்களை எப்படி தப்பு சொல்ல முடியும்? சிஸ்டமும் சூழ்நிலையும் தானே இந்த லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்டையே கிரியேட் பண்ணுது. ஏன்னா குழந்தைங்க படிக்கிற அந்த என்வாயன்மெண்ட் அவங்களோட ஆர்வத்தை தூண்டணும். விடாமுயற்சி, தன்னம்பிக்கைன்னு நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கத்துக் கொடுக்கணும். இன்னர் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணும். அதே சமயத்துல கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷனுக்கு இடம் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ற சிஸ்டம் தான் உலகத்திலேயே பெஸ்ட்னு பேர் எடுத்த பின்லாந்து நாட்டு எஜுகேஷன் சிஸ்டம். இந்த கல்வி முறை நம்மளோட குழந்தைங்களுக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா அதுக்காக நீங்க பின்லாந்து போகணும்னு நினைச்சீங்களா? இல்லையே. பின்லாந்து கல்வி முறை இப்போது நம் ஊரிலும் விஸ்டம் வெல்த் இன்டர்நேஷனல் ஸ்கூல்.